திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சவுந்தரராஜா பெருமாள் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு. ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா முழக்கமிட்டவாறு சாமி தரிசனம். திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்பில் 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சவுந்தரராஜா பெருமாள் கோவில் உள்ளது. வைணவ கோயிலான இங்கு பகல் 10, ரா 10 வெகு விமர்சையாக நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதேசி அன்று சொர்க்கவாசல் திறக்கப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலை 4 மணிக்கு சவுந்தரராஜா பெருமாளுக்கு திருமஞ்சனம் அர்ச்சனைகள் செய்யப்பட்டு பின்னர் சன்னதியில் இருந்து சவுந்தரராஜா பெருமாள் உற்சவம் புறப்பட்டு பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சொர்க்கவாசல் என்று அழைக்கப்படும் பரமபத வாசலை பெருமாள் வந்தடைந்தார். அதனைத் தொடர்ந்து சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சொர்க்கவாசல் திறக்கும் பொழுது அங்கு கூடியிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா என கோஷங்கள் எழுப்பினர். சொர்க்கவாசல் வழியாக வந்த பெருமாள் இன்று முழுவதும் கோயிலின் வடக்கு புறம் உள்ள பரமத மண்டபத்தில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். சொர்க்கவாசல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிகாலையிலே திண்டுக்கல், வேடசொந்தூர், ஒட்டஞ்சத்திரம் உட்பட பல்வேறு ஊர்களிலிருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை வழிபட்டனர். சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியை முன்னிட்டு கோவிலுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது.